மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க ஜூலை 27ஆம் தேதி டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு முதன்முறையாக முதலமைச்சரை சந்திக்க உள்ளார். சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு மையம். தமிழ்நாட்டிற்கு மோடி 1000 முறை வந்தாலும் வெற்றி கிடைக்காது. திமுக இளைஞரணி நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ரவுடி சம்பு செந்திலை கைது செய்ய போலீசார் வலைவீச்சு. 4 தனிப்படை போலீசார் மும்பை விரைந்துள்ளதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 10 ரவுடிகள் போலீஸ் வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் நிர்வாகியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்களிடம் போலீசார் விசாரணை. சிறையில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சர்க்கரை அளவு மிகவும் குறைந்ததால் உடல்நிலை பாதிப்பு. மத்திய அரசு மீது ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. புதிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் சென்னையில் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை கைது செய்த காவல்துறையினர். தன்னிடமிருந்து இன்னும் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் சேர்க்கப்படாதது குறித்து முகமது சமி ஆதங்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.